விஞ்ஞானிகளுடைய கூட்டு முயற்சி ஒரு ஒரு மாட்டிக்கொண்ட நபர்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது. சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. இத்தனை நாள் இருந்து அவங்க பத்திரமாக வர வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது அமைஞ்சிருக்கு. நம்ம இங்க பாக்குறோம், நம்ம ஸ்பேஸ்ல இருந்து அவங்க இறங்குறத நம்ம அவ்வளவு தொலைவுல இருந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டர்ல வந்து இருக்கிறத பாக்குறோம். நம்ம பூமி பகுதிக்கு அவங்க வந்துட்டாங்கன்றத அதை காட்டுச்சு. அடுத்த இன்னும் சில நிமிடங்கள்ல கரெக்டா ஒரு 15-10 நிமிடங்கள்ல அவங்க பத்திரமா தரையிறங்குவாங்க. ஏன்னா இப்போ வந்து அவ்வளவு போர்ஸா வந்த அந்த ஸ்பேஸ் ஷட்டர் வந்து ஸ்லோ டவுன் ஆகி அப்படியே பேராஷூட் மூலமா அது மெதுவா பூமிக்கு திரும்பக்கூடியதை நம்ம பார்த்திருக்கோம். 4 முதலில் 2 பேராஷூட்டுகள் விரிந்ததை பார்த்தோம். அது நார்மலைஸா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. அதற்கு அடுத்து 2 பேராஷூட்டும் விரிந்து இருந்தது சில வினாடிகள்ல. அதுவும் நல்ல எந்த ஒரு சிக்கலும் இல்லாம அதுவும் நல்லாக விரிவடைஞ்சிருக்கிறத நம்ம காட்சிகளாக பார்க்கிறோம். ஆகையால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க பத்திரமா இப்போ தரையிறங்குவதற்கான சூழல் வந்துருச்சு. அதற்கான பணிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். வெகு விரைவாக அது பூமியோட சர்ஃபேஸ், அதாவது பூமி பரப்பிற்கு வருவதற்கான பணிகள் வந்து மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உள்ளே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளை பத்திரமாக வெளியே கொண்டு வருவதற்கான சிரத்தையை நாசா விஞ்ஞானிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல இங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் என்ன நடக்கிறது என்பதை மிக தீவிரமாக உன்னிப்பாக கவனித்து வரக்கூடியதையும் நம்ம காட்சிகளாக பார்க்க முடியுது. மிக முக்கியமான ஒரு நாளாக வானியல் ஆராய்ச்சியில் உலக நாடுகளுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க கடல்ல இறங்க போகுது. இந்த 4 பாராசூட்டுடன் பத்திரமாக கடல்ல இறங்க போகிறது. இதோ அந்த காட்சிகள் பத்திரமாக தரை இறங்கி விட்டார் சுனிதா வில்லியம்ஸ். பத்திரமாக தரை இறங்கி விட்டார். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். பத்திரமாக தரையிறங்கி விட்டார்கள். அவர்களை மீட்கக்கூடிய பணிகள் அடுத்த சில நிமிடங்கள்ல நடக்கும். இந்த 4 பாராசூட்டும் விரிவடைஞ்சு அது கடலில் வந்து தரையிறங்கி இருக்கிறது என்பது மிகவும் நம்ம பூமியோட சர்ஃபேஸ்ல கடல் பகுதியில தயார் நிலையில அங்க இருக்கக்கூடிய கப்பல்கள்ல இருந்து எல்லாமே தயார் நிலையில இருக்கும். இந்த ஷட்டரை பத்திரமாக மீட்டு அவங்கள வந்து அந்த கேப்சூலை பத்திரமாக மீட்டு அவங்கள வந்து மீட்க இருக்கிறாங்க. ரொம்ப 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 ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயத்த இந்த விஞ்ஞானிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பத்திரமாக பூமிக்கு திரும்பி இருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். இதுதான் இன்றைய உலக நாடுகள்ல இருந்து எல்லா நாடுகளிலும் எதிர்பார்த்த ஒரு விஷயம். 9 மாத காலம் அங்கே பயணித்த சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக விஞ்ஞானிகளுடன் சக விஞ்ஞானிகளுடன் ஒட்டுமொத்தமாக 4 பேரும் வந்திருக்கக்கூடிய அந்த கேப்சூல் வந்து பத்திரமா கடல்ல புளோரிடா கடற்பரப்புல வந்து இறங்கி இருக்கிறாங்க. இந்த டிராகன் விண்கலம் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு பத்திரமாக திரும்பி இருக்கிறார். அதற்கான காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வெகு சில நிமிடங்கள்ல, ஏன்னா அவ்வளவு போர்ஸா வந்திருக்கு, அதோடைய ஹீட் பர்பஸ் வந்து ரொம்ப ஒரு கொதிநிலையில இருக்கும். வெளிப்புறத்துல உள்ள அப்படி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது நம்ம வெல்கம் பேக் டு தி எர்த் க்ரூ 9 அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க நாசா. ஸோ உலக நாடுகள் மொத்தத்துக்கும் மீண்டும் ஒரு பெரும் சாதனையை வானியல் சாதனையில நாசா நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. அதை காண்பதே வந்து சொல்வதே வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு மெய்ப்பூச்சமாக, அதாவது புல்லரிப்பாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த அவர்களுடைய மீட்பு பணி என்பது இத்தனை மாதங்கள் கடந்து 9வது மாதத்தில் 8 நாட்கள்னு போயிட்டு 9 மாதம் தங்கியிருந்து அவங்களுடைய பணிகளை எல்லாம் முடிச்சுட்டு பத்திரமா பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ் என்றதையும் நம்ம நியூஸ் கொடுத்திருக்கிறோம். ரொம்ப வெற்றிகரமாக தரையை இறங்கி இருக்கிறது அந்த விண்கலமும். மிகப்பெரிய ஒரு சாதனையை படுத்திருக்கிறார்கள். பத்திரமாக மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்ம பார்க்கக்கூடிய அந்த மிதவை அந்த விண்கலம், அந்த டிராகன் விண்கலம் வந்து அந்த கேப்சூல் வந்து நீர்ல மூழ்காதவாறு அது உள்ள இருந்து தண்ணியை, அதாவது உள்ள போகக்கூடிய தண்ணியை அதுவே ரீபேக் கொடுத்து அது மிதந்துகிட்டே இருக்கிற வகையில தான் அதை வடிவெடுத்திருக்காங்க. புளோரிடா மாகாணத்துல, அமெரிக்கனுடைய புளோரிடா மாகாணத்துல அவங்களுடைய கடற்பரப்புல பத்திரமாக தரையிறக்கி இருக்கிறது. மீண்டும் பூமிக்கு வந்திருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ்.
எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதோடைய பாராசூட்டுகள் சரியாக விரிவடைந்து பத்திரமாக புளோரிடா கடல் பகுதியில, அமெரிக்கா மாகாணமாக புளோரிடா மாகாணத்தினுடைய கடல் பகுதியில பத்திரமாக வந்து தரையிறங்கி இருக்கிறது. இந்த டிராகன் விலங்குலாம் 17 மணி நேரம் அந்த டிராவலை பண்ணிட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. பல நூறு ரிசர்ச் வந்து அவங்க பண்ணி இந்த ரிசர்ச்சோடைய விஷயங்கள் பூமியில வந்து அவங்க சொல்லிய போகக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து பெருத்த எதிர்பார்ப்ப தரக்கூடிய ஒன்றாக இருக்கு. நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம், வாட்டர் பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அது இந்த வாட்டர் உள்ள எடுத்துக்கிச்சுன்னா அது மூழ்கிடும். அது இல்லாத அளவுக்கு அது வெளியே பம்ப் ஆகிட்டு இருக்கு. சுத்தி நம்ம பார்க்கலாம், போட்ஸ், ஷிப்ஸ் எல்லாமே வருது. அதை பத்திரமா மீட்கணும் அப்படின்றதுல ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களும். அதையும் நம்ம காட்சிகளாக பார்க்க முடியுது பத்திரமா. ஏன்னா அந்த முதல்ல வந்து அந்த 4 பாராசூட்டோடைய அந்த ரோப் எல்லாம் கட் பண்ணிட்டு அதை முதல்ல தனிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்சூலை நோக்கி வருவாங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கேப்சூலை நெருங்கி விட்டார்கள். பூமியில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் அதை மீட்டு கொண்டு வரக்கூடிய பணிகள்ல இருக்கக்கூடியவர்கள் பத்திரமாக தரங்கி இறங்கி இருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸின் இந்த 9 மாத கால பயணம் வெற்றிகரமான ஒரு பயணமாக அமைந்திருக்கிறது. அந்த கேப்சூலும் அழகா லேண்ட் ஆச்சுங்க. நம்ம ரொம்ப சூப்பரா பார்த்தோம். நம்ம சொன்னபடியே ஒரு 10 நிமிடத்துக்கு சுனிதா ரிட்டர்ன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சயின்டிஸ்ட் வந்து அதை மீட்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். போட்ல வந்திருக்கிறவங்க இது அந்த கேப்சூல அந்த விண்கலத்துக்கிட்ட போய் அதுல இருக்கிறவங்கள மீட்கக்கூட 4 பேர் இருக்கிறாங்க மீட்பு. அதை வந்து சுனிதாவை மீட்பதற்காக வந்திருக்கிறாங்க இந்த மீட்பு படையினர். அவங்கள பத்திரமாக இப்போ வந்து கொண்டு போய் அதை உள்ள ஷட்டரை இங்க ஓபன் பண்ணி அவங்கள கூப்பிட போறாங்க. இது ரொம்ப 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 பெருமையாக ஒரு விஷயமாக அமெரிக்கா பார்க்க இருக்கிறது. நமக்கு அந்த சிஸ்டமேட்டிக்கா அந்த ட்ரான் மூலமா நமக்கு காட்சிகளையும் அவர்கள் கொடுக்குறாங்க. கடற்பரப்புல வந்து பத்திரமாக புளோரிடா மாகாணத்துல இந்த கேப்சூல் வந்து இப்போ லேண்ட் ஆயிருக்கு. அவங்கள மீட்கக்கூடிய பணிகளை அங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் இறங்கியிருக்காங்கன்றதே நம்ம இப்ப பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. அதை சுத்தி அவங்க லேண்ட் ஆகிறதுக்கு மிக பெரும் உதவியாக இருந்த இந்த பாராசூட்டுகளும் சரியான நேரத்துல அது வந்து ரொம்ப அற்புதமாக விஞ்ஞானிகளுடைய பெரும் முயற்சியில் அது வந்து லேண்ட் ஆயிருக்கு. அந்த லேண்ட் ஆனதையும் நம்ம காட்சிகளை பார்த்தோம். தற்போது சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக தரையிறக்கிறார். அந்த கேப்சூலை மீட்கக்கூடிய பணிகள் அவங்கள மீட்கக்கூடிய பணிகள் வந்து இப்ப கடல்ல இருந்து அவங்கள வந்து தரைப்பகுதிக்கு கொண்டு வருவதற்கான பணிகளை அங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் கடற்படை வீரர்களும் அந்த மீட்பு குழுவினரும் அந்த படகுகள் மூலமாக மீட்டு டிராகன் விண்கலத்தை மீட்பதற்கான பணிகளை தற்போது ஈடுபட்டு இருக்கிறத நம்ம காட்சிகளாக பார்த்து வருகிறோம். பூமிக்கு திரும்பி இருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். அடுத்தடுத்த அப்டேட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த அப்டேட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு அப்டேட்டா இருக்குது. அவங்க உள்ள இருக்கக்கூடிய முதல் காட்சி அது ரொம்ப முக்கியமான காட்சி. அவங்க லேண்ட் ஆக